அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026 பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான ராசி பலன்கள் மற்றும் இன்றைய பொன்னான நேரங்களை பற்றி விரிவாக காண்போம். இந்த நாள் பாராபவ வருடம் தை மாதம் 25ஆம் தேதி ஆகும். இன்றைய பஞ்சாங்க விவரங்கள் மற்றும் நல்ல நேரங்கள். இன்று ஒரு சிறப்பான சுப முகூர்த்த தினமாகும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய நாள் என்பதால் இந்த நாளில் உங்கள் பணிகளை தொடங்குவது மிகுந்த நன்மைகளை தரும். இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 1:30 முதல் 2:30 வரை. தவிர்க்க வேண்டிய நேரங்கள் ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை மதியம் 3 முதல் 4:30 வரை. இன்று சுவாதி நட்சத்திரம் மற்றும் சப்தமி திதி அமைகிறது. யோகத்தை பொறுத்தவரை இன்று சித்த யோகம் நிலவுவதால் புதிய முயற்சிகளுக்கு இது ஒரு சிறந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய சூலம் மேற்கு திசையாகும். எனவே மேற்கு நோக்கி பயணம் செய்பவர்கள் வெள்ளம் சாப்பிட்டுவிட்டு செல்வது பரிகாரமாக அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் மீனம் ராசிக்கு வருவதால் அந்த ராசியினர் புதிய முயற்சிகள் வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது நல்லது. 12 ராசிகளின் விரிவான பலன்களை இப்போது காண்போம். முதலாவதாக மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாக அமையும். உங்கள் ராசிக்கு இன்று தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி நிலவும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்த நல்ல செய்திகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் சிறு முன்னேற்றம் ஏற்படும். ரிஷிராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும் நாளாக அமையும். பேச்சில் நிதானம் தேவை. குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது கவனம் செலுத்துங்கள். நண்பர்கள் வழியில் சில உதவிகள் கிடைக்கப்பெறும். புதிய முதலீடுகளை இன்று தவிர்ப்பது நல்லது. வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. மனைவியின் உடல் நலனில் அக்கறை காட்டுங்கள். திடீர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு நன்மைகள் பெருகும் நாள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தேடி வரும். மனதிற்கு பிடித்தமானவர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். கடன் சிக்கல்கள் படிப்படியாக குறைய தொடங்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். புதிய வாகனம் அல்லது சொத்து வாங்குவதற்கான யோகம் உண்டு. ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களே, இன்று நீங்கள் சகிப்புத்தன்மையுடன் இருக்க வேண்டிய நாள். வேலைபளு சற்று அதிகமாக இருந்தாலும் உங்கள் விடாமுயற்சிகள் அனைத்தையும் முடித்து விடுவீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடிகள் இருக்கலாம், ஆனால் உங்கள் பணி நேர்மையாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மாலை நேரத்தில் மன அமைதி கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பணம் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்தில் லாபம் பன்மடங்கு உயரும். உறவினர்களுக்கிடையே உங்களின் மதிப்பு உயரும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். வெளிவட்டாரத்தில் புதிய நண்பர்கள் அறிமுகமாகுவார்கள். உங்கள் பேச்சாற்றலால் மற்றவர்களை கவருவீர்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான சூழல் நிலவும். குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். மனைவியின் வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் முடிவுகள் பின்னடைவை தரலாம். தொழில் ரீதியாக போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். உடல் நலனில் சிறு உபாதைகள் தோன்றி மறையலாம். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் தேவை. செலவுகள் கட்டுப்படுத்த திட்டமிடுங்கள்.
மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பதை தவிர்க்கவும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக அமையும். பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள். வழக்கு விவரங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் சேருவார்கள். பிள்ளைகள் வழியில் பெருமைப்படும்படியாக செய்திகள் வரும். இன்று உங்களுக்கு பொருளாதார நிலை உயரும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான மாற்றங்கள் நிகழும். வெளியூர் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் நடைபெறும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த மந்த நிலை நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். இருப்பினும் கடின உழைப்பால் ஓரளவு லாபத்தை பெறுவீர்கள். மற்றவர்களின் ஆலோசனைகளை விட உங்கள் மனச்சாட்சிப்படி நடப்பது நல்லது. வேலையில் இருப்பவர்கள் பணியை முடிப்பதில் கவனம் செலுத்துங்கள். மாலை நேரத்தில் உறவினர்களின் வருகையால் செலவுகள் ஏற்படலாம். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் மேலோங்கும். சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை புகுத்தி லாபத்தை அதிகரிக்கிறீர்கள். நண்பர்களுடன் பொழுதுபோக்கு இடங்களில் நேரத்தை செலவிடுவீர்கள். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. மீனராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கை தேவை. புதிய தொழிலை தொடங்குவதையோ அல்லது முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடுவதையோ தவிர்க்கவும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது தேவையற்ற பகையை தவிர்க்கும். வாகனத்தை செலுத்தும் போது கவனம் தேவை. இறை வழிபாட்டின் மூலம் மன அமைதி பெறலாம். இன்று யாருடனும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க ராசியை சொல்லுங்க. ருத்ரா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல உடனே பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நாளை மீண்டும் உங்கள் ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்கள் வாழ்வில் எல்லா நலனும் நடக்கட்டும். தொடர்ந்து ருத்ரா மீடியா சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.